பரபரப்பான அரசியல் சூழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிலை வருகிறது. இன்று மே 18 அண்ணன் சீமானவர்கள் மறைமலை நகரில் நடக்கவிருக்கக்கூடிய தமிழ் பேரின பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்ற இருக்காரு. ஒவ்வொரு மானத்தமிழனும் உணர்வுள்ள தமிழனும் இந்த நாளை கடந்து போவது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம் அல்ல. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி அவர்கள் வாயை கொடுத்து வாங்கி கட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சிஎம் அவர்கள் என்ன அழைக்கிறாரு, என் கூட ஒரு 2 பேர் வந்தாங்க, நாங்கள் நேரில் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம். அப்போ எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அந்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திருமாவர்கள்ட்ட கேட்டப்ப, இல்லை அது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தும், மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லிட்டு, இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினப்ப இல்லை அது ஒரு காசிப்பு, இயல்பாகவே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் திறனாய்வாளர்கள்லாம் பேசினதை தான் பேசிக்கிட்டாங்க. அது ஒரு அன்அஃபிஷியலான நியூஸுங்க, அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் நடக்கலை, அதுக்கெல்லாம் முயற்சி நடக்கலை அப்படின்னு இன்னைக்கு அவர் மழுப்புறாரு. திருமா அன்றும் இன்றும் அப்படின்னு சமூக ஊடகங்களில் திருமா அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை தொடர்ந்து விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அதுல உங்களை ஒரு காமனான சீஃப் மினிஸ்டரா போட்டு அவங்க ஆதரவு கொடுத்து அப்படி ஒரு ஏற்பாடு நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு தலித்துன்றவர் தமிழ்நாட்டில் அவ்வளோ எளிதிலலாம் முதலமைச்சர் ஆயிட முடியாது, அது பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கே தெரியும், அதனால அப்படி ஒரு விஷயம் ஒரு காசிப்பு தான், அதனால அதை நீங்க கடந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அவர்கள் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கேரளாவிற்கு காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமைக்க போகிறாங்க, அங்கே பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் அங்கே நேரில் செல்வதாக இருந்தது. மே 18 இன்றைக்கு அது கடைசி நேரத்தில் கைவிடவும் பட்டுச்சு. விஜய் அவர்கள் ஃபார் சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் விஜய் அவர்களால் அங்கே போக முடியல, விஜய் அவர்கள் செல்லலை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. நம்ம கூட நினச்சோம் மே 18 அப்படிங்கிறது இனப்படுகொலை நாள், இன்றைக்கி நம்ம துக்கம் அனுசரிப்போம், அதனால் அந்த நாளில் மே 18 அன்று காங்கிரஸோடு போய் கைகோர்த்து இதே ராகுல் காந்தியோட அவர் சேர்ந்து நின்றுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறத தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால விஜய் அவர்கள் கேரளா செல்லவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, பாதுகாப்பு காரணங்களால் விஜய் அவர்கள் போகலை அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் பாதுகாப்பெல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் போக முடியும் அப்படின்னா போயிருப்பீங்க. உங்களுக்கு மே 18 அப்படிங்கிறது ஒரு துக்க நாள், அந்த துக்க நாளில் நம்ம 2025 விஜய் அவர்கள் பதிவெல்லாம் போட்டிருந்தார் இதே மே 18க்கு. ஆனால் இன்னைக்கு அரசு தரப்புல இருந்தோ இல்லை தாவேகாவுடைய ஹேண்டில் இருந்தோ எந்த விதமான பதிவும் வரலையே மிஸ்டர் விஜய், அது ஏன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் முக்கியம் இல்லையா? தலைவனை இழந்து தவிக்கிற மக்களுக்கு நம்ம ஒரு அரணாக பாதுகாப்பாக அவங்களுடைய அரசியலையும் பேசணும் இல்லையா அப்படின்னு பரப்புரையில் பேசிய விஜய் இன்னைக்கு மே 18 இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட இந்த இனப்படுகொலை சம்பந்தப்பட்டு வரல. தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய ஓட்டை பறிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் விஜய் அவர்கள் அங்கங்க ஈழ அரசியலை அவருடைய பரப்புரையின் போது பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை, அண்ணன் சீமானவர்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் ஆற்ற போகிற எழுச்சியுரைய ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தோல்விக்கு அப்புறம் அண்ணன் சீமானவர்கள் பேச போகிற முதல் மேடை பேச்சு, அதில் அண்ணன் சீமானவர்கள் உணர்வு மிகுதியாக கண்டிப்பாக பேசுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக இனப்படுகொலைக்கு துணை போன இந்த காங்கிரஸையும் திமுகவையும் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் காங்கிரசுடைய முன்னாள் பார்ட்னர் திமுகவை எந்த கிளி கிளிக்கிறாரோ அதே அளவுக்கு காங்கிரஸோட இந்நாள் பார்ட்னர் காங்கிரஸை தாம் பக்கத்திலேயே வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸோடு ஒட்டி உறவாடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் சீமான் அவர்கள் லெஃப்ட் ரைட் வாங்குவாரா, விட்டு
கிழிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. விஜய் அவர்களை சீமானவர்கள் விமர்சிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய தோல்வியை தழுவினதற்கு முக்கிய காரணமே விஜய் அவர்களை சீமான் விமர்சிச்சதுனால தான் அப்படின்னு இல்லாத ஒன்றை சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸோடு கைகோர்த்து கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தை மே 18 இன்னைக்கு சீமானவர்கள் விமர்சிக்காம கடந்து போறது தான் நான் தப்பு அப்படிங்கிறேன். காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிருச்சு, அது ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட கட்சிக்கு உயிர் கொடுத்த விஜயையும் கண்டிப்பாக சீமானவர்கள் இன்று விட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களை அடிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் சரியான டைம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சீமானவர்கள் என்ன பேசுறாரு, என்ன பேச போறாரு அப்படிங்கிறத உற்று நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் எப்படியெல்லாம் இந்த தமிழினத்திற்கு விஜய் அவர்கள் ஒரு துரோகியாக மாறி இருக்கிறார், துரோக செயலை செய்திருக்கிறார் அப்படின்னு விஜய் அவர்களுடைய முகத்திரையை அண்ணன் சீமானவர்கள் கிழிப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் நினைக்கலாம் விஜய் முதலமைச்சரானதும் சீமானவர்களை வீட்டில் நேரில் சந்திச்சார் இல்லையா, அதனால சீமானவர்கள் விஜய் அவர்களை கடந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. காங்கிரஸை கிழிப்பாரு, திமுகவை கிழிப்பாரு, விஜய் அவர்களை விமர்சிக்காம சீமான் கடந்து போறது. எப்பா இப்போ நீங்க விஜயை எதிர்க்காம அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? போன ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புல இருந்தது. அண்ணன் சீமானவர்கள் திமுகவை ஒரு பெருசா எதிர்க்கல. குறிப்பாக தேர்தலுக்கு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலின் அவர்களோட சந்திப்பை சீமானவர்கள் நடத்தினதுக்கு பிறகு விஜய் எதிர்ப்பையே சீமானவர்கள் முன்னிறுத்தினாரு. திமுகவை பெரிய அளவில் எதிர்க்கல, அவங்க தானே ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே விஷயம் இன்னைக்கும் பொருந்தும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்குது, ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். அப்போது தாவேகாவையும் விஜயையும் எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத அரசியல் அப்படிங்கிறத செய்ய முடியும். கண்டிப்பாக காங்கிரஸோடு புதிதாக கூட்டணி போட்டிருக்கக்கூடிய விஜய அண்ணன் சீமானவர்கள் விமர்சிக்காம கடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விஜய், திருமா அவர்கள் இவங்கெல்லாம் யாரு? உண்மையிலேயே தமிழ் மக்களுக்காக தான் நீங்கள் அரசியல் களத்தில் உழைக்கிறீங்களா, பாடுபடுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. இலங்கையிலிருந்து ஒரு தமிழ் எம்பி அர்ஜுனாங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. சந்தித்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு. இலங்கை தமிழர்களை வச்சு பிழைப்பு நடத்துகிறாரு சீமான், ஆனால் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாரு. என்னது விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி யார் இந்த எம்பி அர்ஜுனா அப்படின்னு உற்று நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. எனக்கு அப்பா அம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜபக்சேவும் நமல் ராஜபக்சேவும் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாரு இந்த அர்ஜுனா அப்படிங்கிற எம்பி. சிங்கள கைக்கூலியாக இருந்து கொண்டு ராஜபக்சே குடும்பத்துடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி தமிழ் மக்களுக்கானவர் அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஒரு இட பிரச்சனையில இந்த எம்பி ஒரு பெண்ணென்றும் பாராமல் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உன்னை சுட்டுடுவேன் நாயே அப்படின்னு பேசின காணொலிகள்லாம் சமூக ஊடகங்கள்லேயே இருக்கு. அதற்கு இவர் கைது செய்யவும் படுறாரு. அதற்கு முதல் கண்டனம் தெரிவித்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமல் ராஜபக்சே. அதே நமல் ராஜபக்சே விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிறப்போ அதுக்கும் ஆதரவு கொடுத்து பதிவு போட்டு வாழ்த்து தெரிவித்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இதே நமல் ராஜபக்சே. அவரை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் யார் அனுப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, விஜயை சந்தித்து இருக்கிறாரு. இப்போ அடுத்து திரும்ப அவர்களோட சேர்ந்து அவர் இந்த மே 18 இனப்படுகொலையினால அந்த துக்கனால அனுசரிக்க மாதிரியான காட்சிகள்லாம் வெளியாகுது. நிறைய பேர் சமூக ஊடகங்களில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து போட்ட திட்டத்தை திரும்ப அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காரு. விஜய் வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பிளான் பண்ணால் என்ன தப்புங்கிறேன். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சா என்ன பிரச்சனை? நீ காங்கிரஸோட கைகோர்த்து ஆட்சி அமைக்கலாம். தீயசக்தி திமுகன்னு சொல்லிட்டு அந்த திமுக ஊப்பிகள் போட்ட ஓட்டில் ஜெயிச்ச காங்கிரஸை கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு விசிகே, கம்யூனிஸ்ட், இந்தியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி விடாமல்
எல்லாத்தையும் கூட்டணியில் வச்சுட்டு ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னு விமர்சிச்சுட்டு அதிமுக கூடாரத்தை ரெண்டாக உடைச்சு அதில் ஒரு தரப்பை உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வச்சு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியலை நீங்கள் செய்யலாம். உங்களை வீழ்த்தணுன்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்க கூடாதா? தூய சக்தி அப்படின்னு பேசிட்டு பண்றதெல்லாமே தீய சக்தி என்ன பண்ணுமோ அந்த வேலையை தான் நீங்க பண்றீங்க. திமுக ஒரு தீய சக்தி தான். அந்த தீய சக்தி உங்களை வீழ்த்தணுன்றதுக்காக அதிமுகவோடு கைகோர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஒரு உடன்படிக்கைக்கு காமனா நம்ம திருமாவளவனை முதலமைச்சராக போட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்திருந்தா அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். எந்த விதத்தில் விஜய் அவர்களை விட திருமா குறைஞ்சிட்டாரு, அவருக்கு என்ன தகுதி இல்லைன்னு கேட்குறேன். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. திருமாவளவன் அவர்கள் 25 வருஷமா அவர் தேர்தல் அரசியலில் இருக்காரு. 40 ஆண்டு காலமாக பயணிச்சிட்டு இருக்காரு அரசியல் களத்தில். திருமா ஒன்றும் விஜய் அவர்களுக்கு எந்த விதத்திலையுமே தகுதி குறைந்த நபர்லாம் கிடையாது. அவர் தாராளமாக முதலமைச்சராகலாம். அவர் மீது நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் விஜயை கம்பேர் பண்ணும்போது திருமா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுலாம் எந்த தவறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு முடிவை நோக்கி அவங்க நகர்ந்திருந்தாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா காங்கிரஸோடு கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சி அமைச்சரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஜயை கம்பேர் பண்ணும்போது திமுக அதிமுக சேர்ந்து ஒன்றா ஆட்சி அமைக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மக்களாகிய நீங்கள் திருமா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தப்போ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கைக்கு எடப்பாடியை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு அவர் ஒரு நியூஸ் சேனலில் பேசி வச்சதுக்கும் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து அது வெறும் காசிப்பு தான், நான் ஆட்டை திருடுன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இன்னைக்கு மே 18 என படுகொலை நாள். அண்ணன் சீமான் அவர்கள் மறைமலை நகரில் எழுச்சுரை ஆற்ற இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுவார், இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.